இஃப் கேர்ள் சேஸ் நோ இட் மீன்ஸ் நோ. என் ஃப்ரெண்டு வந்து ஒரு சீரீஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ இந்த மாதிரி இந்த சீரீஸை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த ஜியோ ஹாட் ஸ்டாரில் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. சிறையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ். அது 2 to 3 ஹார்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மூவியை பார்த்தது வந்து ஃபுல்லாக டர்மரைஸ் ஆகிட்டு ஒரு ட்ரம்மாக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி மைண்டு ஃபுல்லாக அதே ஓடிட்டு இருக்கு. என்னடா இன்னும் இப்படித்தான் இருக்காங்களோ சில பேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா மேரிட்டல் ரேப் தான். இஃப் அ கேர்ள் ஹேஸ் மேரிட் ஷி இஸ் நாட் அ ப்ராப்பர்ட்டி. இல்லை, இஃப் கேர்ள் இஸ் மேரிட் ஷி இஸ் நாட் ஹேவிங் எனி கன்சென்ட் மீன்ஸ் நோ. ஓகேங்களா? அந்த ஒரு கேர்ளுக்கு அந்த கன்சென்ட் இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணுறது ரேப் தான். அது ரேப்புக்கு சமம் தான். ஆனால் ஸ்டில் அது வந்து எக்ஸிஸ்ட் ஆகலை. எந்த ஒரு லாலையுமே இப்படி ஒரு அஃபிஷியலாக ஒரு கேஸ் போடணும் அப்படின்ற மாதிரி ஒன்றுமே இல்லை. அதை தான் வந்து ஒரு மூவியாக எடுத்திருப்பாங்க. இதை வந்து பொண்ணுங்க பாருங்க மெயினா, பசங்க பாருங்க மெயினா அப்படிதான் சொல்ல மாட்டேன். ஹோல் ஃபேமிலி உட்காந்து இதை நீங்கள் பார்க்கணும். யூ வாண்ட் டு நோ. எல்லாருக்குமே இதை பற்றி தெரியணும். இந்த கதையை நான் சொன்னால் நல்லா இருக்காது. ஏன்னா நீங்கள் போய் பாருங்க. நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்ல வேணா சொல்லுங்க. வந்து கேர்ள் செட் நோ இட்ஸ் அ நோ. வித்தவுட் தி கன்சென்ட் பண்றது எல்லாமே ரேப்புக்கு சமம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு லைக் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.